வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, டிசம்பர் 18ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் புக்கிங் ஆரம்பிக்க போகுது. அதனால் எந்த தரிசன டிக்கெட் நம்ம புக் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது தினமுமே கிடைக்கக்கூடிய சர்வ தரிசனம், அதாவது இலவச தரிசனம். இந்த தரிசனம் மூலமாக சாமியை பார்க்க போகிறவங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 6லேருந்து 24 மணி நேரம் ஆகும். இது அன்றைய பக்தர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது எஸ்எஸ்டி டோக்கன். இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கிட்டு தரிசனத்துக்காக போகிறவங்களுக்கு எடுத்துக்கிற நேரம் பார்த்தோம்னா 3லேருந்து 5 மணி நேரம். இந்த எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தோம்னா 2 ஸ்லாட்டாக கொடுத்துருப்பாங்க. அதாவது அன்றைய தரிசனம் பார்க்கக்கூடிய டிக்கெட்ஸும் மறுநாள் அதிகாலை தரிசனத்துக்கான டிக்கெட்டும் கொடுத்துருப்பாங்க. அன்றைய பார்க்கக்கூடிய தரிசனம் பார்த்தோம்னா 3லேருந்து 5 மணி நேரம் எடுத்துக்கும். எப்பவுமே அதிகாலை தரிசனம் பார்த்தா கொஞ்சம் சீக்கிரமாகவே சாமி பார்த்துட்டு வந்துடலாம். குறைந்தபட்ச நேரம்னு பார்த்தோம்னா 1 மணி நேரத்தில் கூட நம்ம சாமி பார்த்துட்டு வந்துடலாம். அது பக்தர்களோட எண்ணிக்கையை பொறுத்தது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது திவ்ய தரிசன டோக்கன், அதாவது ஸ்ரீவாரி மெட்டில் கொடுக்கக்கூடிய டோக்கன். இந்த திவ்ய தரிசன டோக்கன் பார்த்தோம்னா தினமே 3000 டோக்கன் வரையும் வழங்கிட்டு இருக்காங்க. இந்த டோக்கன் மூலமாக நம்ம தரிசனம் பார்க்க போனோம்னா அப்ராக்சிமேட்டாக 3லேருந்து 5 மணி நேரம் ஆகும். ஸ்ரீவாரி மெட்டு வழியாக போகிறவங்களுக்கு என்ன சிறப்பு அம்சம்னு பார்த்தோம்னா அன்றைக்கே தரிசனம் பார்க்குறதுக்கான டிக்கெட்ஸை கொடுப்பாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற டிக்கெட் என்னன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் லக்கி டிப். ஒவ்வொரு மாதமும் 18ஆம் தேதி இந்த லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் 3 நாளைக்கு ஓப்பனில் இருக்கும். இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்க்குறத விட இதில் செலக்ட் ஆகிறதே பெரிய விஷயந்தான். இதில் செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க ஒரு விஐபி போல தான் ட்ரீட் பண்ணப்படுவாங்க. இந்த லக்கி டிப்பில் பார்த்தோம்னா 4 சேவாக்கள் இருக்குது. சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதள பாத பத்மாராதன சேவைகள். இந்த சுப்ரபாதத்தில் செலக்ட் ஆகிறவங்க தான் பெருமாளை முதல் தரிசனம் பார்க்கக்கூடிய நபர்கள். மற்ற 3 சேவாக்களும் பார்த்தோம்னா தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதள பாத பத்மாராதன சேவைகள் பார்த்தோம்னா பெருமாள் முன்னாடி அமர்ந்து சாமியை தரிசனம் பண்ணுற பாக்கியம் கிடைக்கும். அடுத்த டிக்கெட் என்னன்னு பார்த்தோம்னா அங்க பிரதர்ஷன டிக்கெட். இதில் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தோம்னா அதிகாலை 1 மணிக்கு புஷ்கரணி திறந்து விடுவாங்க. அதில் குளிச்சுட்டு தரிசனத்துக்காக போய் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். காலையில் சுப்ரபாத சேவை ஆரம்பிக்கும் போது அவங்கள அங்கப்பிரதர்சனம் செய்ய விடுவாங்க. அங்கப்பிரதர்சனம் செய்கிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் தான் தேவைப்படும். இதனால் மொத்தமாக சாமி தரிசனம் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும்னு பார்த்தோம்னா 3 மணி நேரம் தேவைப்படும். அதுக்கு அடுத்ததாக சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கான தரிசன டிக்கெட். இவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தோம்னா 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். இவங்கெல்லாம் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதும் இல்லை. இவங்களுக்கான வெயிட்டிங் ஹால் பார்த்தோம்னா மகாத்வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய கோபுரத்துக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய வெயிட்டிங் ஹாலில் தான் உட்கார வச்சுருப்பாங்க. இது பர்டிகுலராக இவங்களுக்கான தரிசன டைம்ன்றதுனால மற்ற தரிசனம் எதுவுமே இருக்காது. அதனால் இவங்க சாமியை சீக்கிரமாகவே தரிசனம் செஞ்சுட்டு வந்துடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆர்ஜித சேவா டிக்கெட். இந்த ஆர்ஜித சேவாவில் 4 சேவைகள் இருக்குது. கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவ சேவா, சகசார தீப அலங்கார சேவை. இந்த சேவா டிக்கெட்டில் பார்த்தோம்னா சேவை முடிஞ்சதுக்கு அப்புறமா தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தோம்னா 1லேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே சாமி தரிசனம் முடிச்சிடலாம். ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் போகிறவங்க எல்லாரும் பார்த்தோம்னா சுபதம் வழியாக போகிறதுனால தரிசனத்தை ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஊஞ்சல் சேவா, கல்யாண உற்சவ சேவா, இது 2 சேவாக்களும் பார்த்தோம்னா கோயிலுக்குள்ளே நடக்கிறதுனால மற்ற 2 சேவாக்களை கம்பேர் பண்ணும்போது இன்னுமே சாமி தரிசனம் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது விஐபி பிரேக் தர்ஷன். அதாவது ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு நம்ம 10,500 பே பண்ணி போகக்கூடிய தரிசனம். 2019க்கு முன்னாடியெல்லாம் பொதுமக்கள் இந்த விஐபி பிரேக் தரிசனத்தில் போக முடியாது. அப்படி போகணும்னு நினைக்கிறவங்க விஐபிகளுக்கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிக்கிட்டு தான் போக முடியும். ஆனால் இப்போ பார்த்தோம்னா யார் வேணாலும் போகலாம். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,500 நம்ம டொனேஷன் பே பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த விஐபி பிரேக் தர்ஷன் பார்க்கறதுக்கான வாய்ப்பு டிடிடி நம்மளுக்கு வழங்குறாங்க. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு நம்ம பே பண்ணுற பணம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அது திருமலைக்கு மட்டும் பயன்படுத்துறது இல்லை. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விஷ்ணு தலங்களுக்கு கோவில்களை சீரமைப்பதற்காகவும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் கோயில்களில் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்காகவும் இந்த தொகையை செலவிடுறாங்க. இதனால டிடிடி நமக்கு குலசேகரப்படி வரைக்கும் போய் சாமி தரிசனம் செய்யறதுக்கான வாய்ப்பை வழங்குறாங்க. இந்த டிக்கெட்டில் தரிசனம் செய்கிறவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட். பெரும்பாலான மக்கள் இந்த டிக்கெட்டில் தான் சாமி தரிசனம் செய்கிறாங்க. இதில் தரிசனம் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 2லேருந்து 4 மணி நேரம் ஆகும். இது பக்தர்களோட எண்ணிக்கையை பொறுத்தது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விர்ச்சுவல் சேவா டிக்கெட். இது நேரடியாக சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. டிவிலேயோ ஸ்ரீபிசி சேனல் மூலமாக நம்ம இந்த சேவாவை பார்த்துக்கிட்டு தரிசனத்துக்காக போகக்கூடிய சேவா டிக்கெட் இது.
இந்த டிக்கெட்டில் போகும்போது சாமி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தோம்னா 2லேருந்து 4 மணி நேரம் வரை ஆகும். நேரடியாக எந்த சேவாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணாதனால இதில் நம்ம சுப்பதம் வழியாக இதில் அனுமதிக்க மாட்டாங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வழியாக தான் நம்ம சாமி தரிசனம் செய்கிறதுக்காக போகணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹோமம் டிக்கெட். இந்த டிக்கெட்டில் பார்த்தோம்னா அதிகாலை 9லேருந்து 11 மணி வரைக்கும் ஹோமமில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா திருமலைக்கு வந்து 300 ரூபாய் தரிசனம் வழியாக தான் நம்ம சாமி தரிசனம் பார்க்க முடியும். இந்த டிக்கெட்லேயும் பார்த்தோம்னா சாமி தரிசனம் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 2லேருந்து 4 மணி நேரம் ஆகும். அடுத்தது கைக்குழந்தை வச்சிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்காக ஒரு சிறப்பு தரிசனம் இருக்குது, இன்ஃபேன்ட் தரிசனம். இது இலவச தரிசனம் தான். இந்த தரிசனம் மூலமாக சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தோம்னா 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். சுபதம் என்ட்ரி வழியாக அலோவ் பண்ணுறதுனால இதில் சாமி தரிசனம் சீக்கிரம் பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது என்ஆர்ஐ, ஃபாரினர்ஸ், டிஃபென்ஸ் இவங்களுக்கெல்லாம் தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற தகவலை பார்க்கலாம். இவங்க எல்லாருக்குமே ஆஃப்லைனில் தான் 300 ரூபா தரிசன டிக்கெட் கொடுப்பாங்க. திருமலையில் 300 ரூபா என்ட்ரி இருக்கக்கூடிய இடத்துல இவங்களுக்கான ஐடி ப்ரூஃபை காட்டிட்டு தரிசன டிக்கெட் அங்கேயே வாங்கிக்கலாம். 300 ரூபா தரிசனம் வழியாக சாமி தரிசனம் பார்க்கறதுனால இவங்களுக்கும் அப்ராக்சிமேட்டாக 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.